ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரவா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன் நான். இந்த ரவை மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நல்லா வெள்ளை ரவை தான். ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம தாளித்து விடலாம். வாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டுடலாம். அரை ஸ்பூனு கடுகு. இப்போ ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நல்லா இறக்கிக்கலாம். இப்போ நல்லா தாளிச்சாச்சு. இப்போது இதில் ரவை எடுத்துருந்த ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு மிளகு பொடி போடுறேன். ஒரு ஸ்பூனு ஜீரக பொடி, ஒரு ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ் இதையும் போட்டுடலாம். ஒரு ஸ்பூனு உப்பு போடுறேன். நல்லா திளைக்கணும். ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி நல்லா வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இளக்கணும். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். அடுப்பு ஸ்லோ வச்சுட்டு ரவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இளக்கி விட்டுறணும். இல்லைன்னா கட்டை பிடிக்கும். அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இளக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அடுப்பு ஸ்லோ வச்சுட்டே நல்லா இளக்கி விடணும். இப்படி நல்லா இளக்கி எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இங்கே வரணும். நல்லா உடச்சி விட்டு ஸ்லோவிலேயே அடுப்பில் வச்சு நல்லா உடச்சி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அழிச்சு ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ சூட்டோடையே ரவையை தட்டில் போட்டுடலாம். தட்டில் போட்டாச்சு எல்லாமே. நல்லா சூடாக இருக்குது. இதுலேயே உருளைக்கிழங்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேவிச்சு நல்லா கையில் மசித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு இப்போ இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் உப்பு நம்ம அதில் ரவையில் கொஞ்சம் போட்டிருந்தோம். இப்போ உருளைக்கிழங்கு போடுறதுனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, புதினா மல்லித்தலை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கை வச்சு மசிஞ்சு எடுக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்தாச்சு உருளைக்கிழங்கு போட்டு. இப்போ இது கூடயே அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன் நான். 4 ஸ்பூன் போட்டுடலாம். நாலு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதையும் போட்டு நல்லா அது கூடயே மசிச்சு எடுத்துடலாம். அரிசி மாவு போட்டோன்னா நல்லா மொறுன்னு வரும். அதனால தான் அரிசி மாவு போடுறது. இப்போ நல்லா மசிச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டை இப்படி எடுத்துக்கிட்டு நல்லா பாருங்க இந்த மாதிரி கீழே வச்சு இப்படி ஒட்டிக்கணும். நல்லா இந்த மாதிரி ஒட்டி வச்சிடணும். இந்த மாதிரி ஒட்டி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும்.
இந்த மாதிரி எல்லாம் உருட்டி இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பீஸாக எல்லாமே பண்ணி வச்சிடணும். நல்லா இதே மாதிரி எல்லா உருண்டையும் இதே மாதிரி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இந்த சைஸில் இதே மாதிரி எல்லாம் உருண்டையும் பண்ணி வச்சிடணும். பாருங்கள், எல்லா உருண்டையும் பண்ணியாச்சு. இனி வறுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜருக்குள்ளேயே தூக்கி வச்சு நமக்கு தேவைப்படும் போது எடுத்து வறுத்து சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாது. ஒரு மாதம் கூடி வச்சாலும் கெட்டு போகாது. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜருக்குள்ளே தூக்கி வச்சிடலாம். எல்லா டப்பாலையும் நான் போடுறேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜருக்குள்ளே தான் வைக்கணும். ஒரு பேப்பர் மேலே விரித்து மூடி போட்டு நல்லா ஃப்ரிட்ஜருக்குள்ளே தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. எல்லாமே ஜாஸ்தி இந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜருக்குள்ளே தூக்கி வச்சிட்டோன்னா ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்க வறுத்து கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாமே டப்பாவில் போட்டாச்சு. பாருங்கள், இப்போ டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஃப்ரிட்ஜருக்குள்ளே தூக்கி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜருக்குள்ளே தூக்கி அப்படியே வச்சுட்டாங்கன்னா ஒன்றும் கெட்டு போகாது. ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம எடுத்து அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா செஞ்சோம்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜருக்குள்ளே தூக்கி வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. இது எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் நம்ம போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. போட்டதுமே இறக்கக்கூடாது. போட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இறக்கி விட்டால் போதும். போட்டதும் இறக்கக்கூடாது. என்னென்னா அந்த பொப்ளி மாதிரி வருதுல்ல முட்டையாக, அதெல்லாம் கொஞ்சம் அமரணும். அதுக்கப்புறம் இறக்கி விட்டால் போதும். இப்போ இறக்கி விடலாம். கொஞ்சம் கம்மியாகிடுச்சு வருங்க. எடுத்து கொஞ்சம் திருப்பி போடலாம். நல்லா எல்லாம் வறுத்தாச்சு பாருங்கள். எல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, நல்லா மொறு நல்லா வறுத்தெடுத்தாச்சு பாருங்க. இப்போ பாருங்க, எல்லாம் வறுத்தெடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு நான் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள். ரவை உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிளானது, சீக்கிரமாக வேலை முடியும். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் நேரம் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு இஷ்டப்படும். பாருங்க, மொறுன்னு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும்.